நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. யார் அவங்கெல்லாம்? என்ன பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில துப்பு. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. வாயத்தர இன்னும் நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி. மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி விஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லைங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பார்த்து போ. நாய் கண்டா விடாது. போகியா போய் நாளைக்கு வாங்கியா. தொண்டையெல்லாம் வலிக்குது. தேன்மொழி தேனு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான்? குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறானுங்க. சீக்கிரம் வந்துரு. பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ. பாரியா, பச்சையில பருத்தி கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிளை பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிளை எங்க இருக்கான்? 4 பக்கம் கடையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவர்களே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதான். நீங்க என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணோம்? பெரிய சாக்லேட். சீ துணியடா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலன்னு வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குன்னு. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய் உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை அந்த கருங்குரங்கு ரத்தத்தை எடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. என்ன எடாத வாயத்திரடா. விஷமா என்ன? இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. வாயத்திரடா கடிச்சுக்க. அங்கிட்டுதானே 5 குரங்கு ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டுலாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, வல்லார லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க.
என்னடா அம்லாரு கீழே விழுந்தாரா? நீங்க ஒண்ணு அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறைமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு ஏர்மொழியே என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ணையார கவனிச்சுக்க, காபியும் போட்டு கொடு, காபி சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். புறா ஏமா வாங்க. அம்மா, ஐயோ, சீக்கிரம் வாங்க. கைய விடுறா, கண்ணு தெரியாத கூட்டி வந்த மாதிரி. அம்பலார வணக்கம். சீக்கிரமா பாரியா. ஐயோ, ஐயோ, அம்மா, ஐயோ, ஐயோ. பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல, எல்லா பொட்ட புள்ளைகளுக்கு வர்ற வியாதி தான். மருந்து கொடுக்குறேன். புறா இந்த 2 பொட்டலத்தையும் ராத்திரி 12 மணிக்கு ஒருக்கா, காலையில 4 மணிக்கு ஒருக்கா உஷ்பி உஷ்பி கொடுங்க. வாரத்துக்கு 8 சினிமா பாருங்க. ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிடாதீங்க. என்ன நாகரீகமோ என்னமோ, பட்டணத்துக்கு போனா பழத்தை எல்லாம் மறந்துடுறீங்க. வைத்தியரே, எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா? அப்ப எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன கேவலப்படுத்தி முடிவு பண்ணிட்டீங்களா? சின்ன பையன், என்ன சின்ன பையன்? நான் இல்ல, நான் வைத்தியர் இல்ல. இல்ல, பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். வர்றீங்க, வர்றேம்மா. பொட்டி குடுறா. நீ வீட்டு பக்கம் வா. பாம்பு போச்சு, சீக்கிரம் விஷ முறிவு மருந்து கொடுங்க. அப்படியா? டேய், தலை தூக்குறா. டேய், குடுறா குடுறா. டேய் அம்மாவாசை, என்னடா ஆச்சு இவனுக்கு? நம்ம பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருச்சுங்க. அதுக்கு ஏன் இவனை தூக்கிட்டு வந்தீங்க? அது இல்லைங்க, பாக்கியத்து உடம்புல இருந்த விஷத்தை இவர் உறிஞ்சிட்டாருங்க. பாவி பையன், விஷத்தை சரியா துப்பல போல் இருக்குது. விஷயம் இவனுக்கு ஏறிடுச்சு. ஏற்கனவே ஒரு பல்லு சொத்த பல்ல, அத விஷம் சர்றன்னு ஏறிடுச்சு. பயப்படாதீங்க, இப்ப எந்திரிச்சிருவான். நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா. ஏண்டா, பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளையை செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களையும் குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா, போடா. என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தா. செம்பு நிறைய டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கிடக்கல இருக்க? ஆட்டும்னே, நம்ம டீ அதில் சேர்த்துக்க. தேன்மொழி, ராத்திரி கொட்டாய்க்கு வந்துரு. மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா. நிறுத்துப்பா, நீ வீட்டுக்கு போ, டீ நான் வாங்கிட்டு வரேன். எலே, நல்ல பொருத்தமுடா. காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. ஏய், வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும், என்ன டிக்கெட்டு? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத. சித்தப்பு, சித்தப்பு, சித்தப்பு. அட அமாவாசை, சௌக்கியமா இருக்கியா? அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விடுச்சா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா, நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு. வாங்க. அப்படியா? என்னங்க, நேரமாச்சுல, வாங்க சாப்பிடலாம். மனசு சரியில்லை, நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயிற்றுக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணான்னு சொல்றேன்ல, போ புள்ள. ஆமா, உங்க கூட பெரிய இதுதான். அதோட அண்ணா, வாங்கண்ணா, வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? அண்ணி சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்காங்க. டேய் களிமண்ணு, போய் கலர் வாங்கிட்டு வா. அதெல்லாம் வேண்டாங்க. சரிங்கண்ணா, மோர் கொண்டாரு. உட்காருங்க அம்பலம். ஆமா, துபாய்க்கு போன மாப்பிள வந்துட்டாருங்களா? வந்துட்டான். வரும்போது தனியா வந்தான், போகும்போது அவனை ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை. அவன் என்னடான்னா உங்க பொண்ணத்தான் கெட்டிக்க வேணும் ஒத்த கல்ல நிக்கிறான். நான் பார்க்கும்போது 2 கால் இருந்துச்சே. பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன், பேசி நிச்சயம் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் போயிட்டு வர்றேங்க. அண்ணே, இந்தாங்க நம்ம ஒரு கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா?
இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச? வேலுச்சாமி, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்துறா, ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற, ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொன்ன, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். போடா, இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். என்ன பண்றது? நீ வகையில போய் மாட்டிக்கிட்ட. வரத பல்லுல விஷம் வச்சுட்டு இருக்க பாம்ப கூட நம்பலாம்டா. சொல்ல இனிப்பு வச்சுட்டு பேசுற பொம்பளை நம்ப கூடாதா? பட்டணத்துல படிச்ச பொண்ணுங்க பல்ல கட்டிதான் பேசுங்க. நாம தான்டா பாத்துட்டு இருக்கிறோம். அம்பளாரங்க அவங்க வீட்டுல வேலை செய்யற நீ எங்க? உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா தெருவில் நிக்கிற நிலைமை வருமா? ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா உன்னையும் அடிப்பண்டி. உழைக்கிற புள்ளையாவ காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யார காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாவது பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடக்கி போட வேண்டாம் அவனை. நம்ம இருக்கிற நிலைமையில 4 காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பண்ணை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். ஒண்ணு என்ன பவளமலை அடிவாரத்துல மருத உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். உடனே உன்னை வர சொன்னான். அம்மா இருக்காங்களே. உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீ அங்க போ. உனக்கு பதிலா நான் இங்க இருக்கேன். போ. அட போன்னா. ராசாத்தி ஒண்ணே காணாத நெஞ்சு. அக்கா, அம்மா. ஏமா சாப்பிடாம படுத்துட்ட? வந்து சாப்பிட்டு படுத்துக்கமா. எனக்கு சாப்பாடு வேணும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்படியோ போ. என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க. நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு. உங்க ஹோட்டல்ல இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவருக்கு கொடு. அத நாக்கில படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில புத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா. அஜிரே, உனக்கு என்ன காலில் அரிக்குதுங்க? 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதுங்க? உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வர? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டாந்து கொடுக்க போறேன்? குடும்பத்தான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது கூத்தேன். ஐயோ, எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேர்தலுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளேன்ல கூட்டி போறோம்ல. ஆமா. அந்த ஏரோப்ளேன் மேல போகுது பாரு. பாரு, அந்த போகுது. எங்கயா? காணா. நல்லா போகுது. காணையா? பாரு பாரு. இப்ப மேல போகுது. மேல போகுது.
எங்கயா காணா போது பாரு அண்ணன் வரவில்ல அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது எங்கயா அடப்பாவி கஞ்சல நீயே குடிச்சிட்டியா சரியா நாளியா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற அப்ப கேட்ட கொடுக்கணும்ல கொடுக்கறேன் குடு குடு இந்த அண்ணே 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 ஒரு பெரிய பாத்தி வந்திருக்கு நீங்க மூடு அப்செட்டா இருக்கு நாளைக்கு வர சொல்லு. என்ன மூட அம்சத்து 1000 மூட்டை நெல் கொண்டாந்துருக்காரு 1000 மூட்டை நெல்லா பாத்தி எங்கடா இந்த இருக்காரு பண்ணாட கூப்பிடுறா. ஐயா வாங்க வாங்க இவர்தான் வணக்கம். ஐயாவுக்கு எந்த ஊருங்க? கொட்டாம்பட்டி. கொட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாமலாம் நெல்லரைக்கு இந்த ஊருக்கு எல்லா ஊரும் இல்லையும் கணக்காக்குறேன் ஒரு வயல ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க. கரெக்ட். உலக உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். 1000 மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்? 500 மூட்டை. 500 மூட்டை அரைச்சா 250 மூட்டை. 100 மூட்டை அரைச்சா 50, 50 அரைச்சா 25. இது உலக வழக்கம் தானுங்களே. கைய நீட்டு. இது எத்தனை நெல்லு? 2 நெல்லுங்க. இந்த 2 நெல்ல அரைச்சா எத்தனை அரிசி வரும்? 2 அரிசி வருங்க. 2 நெல்ல அரைச்சா 2 அரிசி வரும். ஆமாங்க. அப்போ 1000 மூட்டை நெல் அரைச்சா 1000 மூட்டை அரிசி வரணும். 500 மூட்டை நெல் அரைச்சா 500 மூட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா ஐயா, எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணே நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நீ கால்குலேட்டர், உன் பேர அவரு. சார் தயவு செஞ்சு உங்க 2 கண்ணை மூடிக்கங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன். இது எத்தனை செருப்புங்க சார்? செருப்பு. இப்ப 2 கண்ணையும் தரங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது. இப்ப நீங்க 2 கண்ணால பாக்கும்போது 2 செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்க பைத்தியம் புடிச்ச நாயே, எங்கடா உன் நெல்லு? நெல்லா இனிமே தான் வயலே வாங்க போறேன். வாங்கி நட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறா. ஐயோ இன்னைக்கு காலையில இதுக்கு முன்னால் நீ நெல்லு குத்துனத பார்த்தே இல்லையா? என்ன அதிசயமா பாக்குற? பாத்துருக்கேன். இந்த நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல இருந்து வருதா? ஸ்டாப். என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல இருந்து வருதா? ஏன் நட்டியா? இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது. அது என் கையில இருந்து வந்ததா உன் கண்ணத்துல இருந்து வந்ததா? இந்த மாதிரி கேனப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்சே கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொண்டு தெரிஞ்சுதா? 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 lakhs. 2 lakhs? எஸ். ஸ்டார்ட். கம். டேய் ராசா, இப்ப நீ சொன்னையே 2 lakhs. அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க. அத நீ அனுபவிக்க முடியாது. என்னன்னு நீங்க என் பொண்டாட்டி அனுபவிக்கணும்? யார் அந்த படாங்கு சிரிக்கியா? பொம்பளையா அவ? அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்ட. உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவ மதிக்க மாட்டேங்கிறா. அவ அனுபவிக்க கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்க. அப்படி கேளு. நீ சாகவும் கூடாது, அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? நீ செத்து போன மாதிரி நடி. ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன பவிச்சிருவாங்கல? புதைக்கிட்டும், எனக்கு என்ன? என்னது? 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா. நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா. கை விடுங்க அண்ணே. இது என் உயிர் பிரச்சனை. 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல? 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். என்ன நீங்க என்ன நொண்ணு? நீ ஆபீஸ் எல்லாம் குழி சுத்தி நிப்பா. அந்த நேரத்துல குழிக்குள்ள மம்பட்டி போட முடியுமா? கோச்சுக்கிறாதீங்க. நான் இப்பவே சொல்றேன், 10 நிமிஷம் ஆகலாம், 25 நிமிஷம் ஆகலாம். ஏன்னா நான் ஆபீஸ் உள்ள பேசிட்டு இருக்கணும். உன்னால முடியுமா முடியாதா? முடியும். வெளியில தோண்டி எடுத்து உடனே 2 lakhsல 50-50, 1 lakh உனக்கு, 1 lakh எனக்கு. உடனே நான் அமெரிக்காவில செட்டில் ஆயிடுறேன். அப்ப நான் ஆப்பிரிக்காவில செட்டில் ஆயிடு. அப்ப எப்ப சாகுறது? அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாடு, அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே ஓகே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் ராதா?
ராஜா என்ன விட்டுட்டு போயிட்டியே. நீ தொட்ட மரம் பூ பூக்க, வச்ச மரம் காய் காய்க்க. ஐயோ ராஜா, நேத்து ராத்திரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னியே, கஷாயம் கொண்டு வரதுக்குள்ள போட்டுன்னு போயிட்டியே ராஜா. ஐயோ ராஜா. டேய் பழனி, சும்மா சொல்லக்கூடாது. உன் சம்சாரம் நல்லாவே ஒப்பாரி வைக்கிறா. என்ன என் மேல அவ்வளவு பாசம்? அண்ணா சுப்பிரமணிய அண்ணா, தங்கச்சி சொல்லு தங்கச்சி. என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு. அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பணம் 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு. இவனை மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறோமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துரும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க ஐயோ ராஜா, நீ கேட்டியாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி, பாத்தியா, இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா? இதுவா பாசம்? இவளுக்கா அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன்? ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க கூடாது. எனக்கு வர கோத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி முடிவு. போனமுங்கிறத மறந்துட்டே பேசுறேன். சரி. டேய், என்ன பணத்தை நடுவேட்ட படுக்க வச்சுட்டு சென்னையர் முருகன் மாதிரி உரிமிட்டு இருக்க? யாரா நீ? இதோட மச்சான். டேய், என்ன டெட் பாடி? இது என்ன குப்பை தொட்டியா? தாமரை தட்டுற? என்ன என்னங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? டம் அடிச்சு நிக்கும்போது மூஞ்சில டப்புன்னு வச்சிட்டாரு. அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன், உதவி ஆட கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டா என்ன, அங்க தட்டா என்ன, இப்படி அணைச்சப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவேஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவானுக்கு போல இருக்க. ஏய் பழனி, இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுனேன்னு. டேய், யாரா பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. நிறுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சன. உனக்கு ஏதாவது ரிவேஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன். அதை நான் திருப்பி எடுத்துக்க மாட்டேன். வாஸ்தவமான பேச்சு எடுத்துக்கப்பா. என்ன வரமாட்டேங்குதுங்க? அட விரல வெட்டி எடுத்துட்டு போங்கடா. அதான் கரெக்ட். என்ன நீங்களும் கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களே. விரல் போன மசரே போச்சு. 2 லட்சம் வருது இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வலிக்கு நீங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அந்த நாய் என்ன ஞாபகம் இந்த மோதிரத்தை கவ வந்துருக்கு பாத்தியா? டேய், வெட்டிக்கிட்டு போன எந்த மோதிரம் எப்படி வந்துச்சு? அவனே கழட்டி கொடுத்தான்டா. நான் கழட்டி கொடுத்துட்டா. உனக்கு தேவை மோதிரம் தானே வந்துச்சுல, அது மூடிக்கு போடா. போடா. பணத்துக்கு பாடல வைங்கடா. ராஜா தூக்குடா. அண்ணா, பார்த்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா. அம்மா, நாங்க நல்லபடியா அடக்கம் பண்றோம். நீ 2வது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கண்ணா. வாங்கடா. டைம் ஆச்சு, பணம் தூக்கி குடிக்குள்ள வைங்க. எடுத்துங்க. யாரா கரையான் தலை? நீ செத்து போன பழனிக்கு நான் பங்காளி. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? எங்க குல வழக்கப்படி பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதா வழக்கம். சரி, எரிச்சு தொலைங்கடா. நிறுத்துறா. எங்க இந்த துண்டு பீடி? பாருங்க, உங்க ஜாதி வழக்கப்படி புதைக்கிறதா எரிக்கிறதா? புதைக்கணுங்க, எரிக்கணுங்க, புதைக்கணுங்க, எரிக்கணுங்க, புதைக்கணுங்க, எரிக்கணுங்க, புதைக்கணுங்க, எரிக்கணுங்க. நிறுத்துங்கடா. எங்க புதைக்கிறவங்க ஒரு தடவை கையை தூக்குங்க, கீழே போடுங்க. எரிக்கிறவங்க கையை தூக்குங்க. டேய், மெஜாரிட்டி கம்மி, நீ ஒருத்தன் தான். உதவாங்கக்குள்ள ஓடி போயிரு. போடா, பணத்தை குழிகளை வைக்கடா. நிறுத்துங்க. யாரப்பா? ஒண்ணு புதைக்க விடுங்க, இல்லன்னா எரிக்க விடுங்கடா. டேய், இன்சூரன்ஸ் வந்துருச்சுடா. 2 லட்சம் பணம் வந்துருச்சுடா. வாங்க. நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எல்ஐசில இருந்தா வரீங்க. அந்த 2 லட்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் சார். செத்து போன பழனிக்கு நான் தான் சார் கார்டின். அந்த 2 லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்க சார். பழனி சாவல, எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. சந்தேகம் இருந்தா செத்து போன பழனிவே எழுப்பி கேளுங்க. இது போஸ்ட் மாடம்னா இதால 2ஆ 3ஆ அறுப்பான். அப்படி அறுத்த உடனே பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருவாங்க. நீங்க அறுக்க ஆரம்பிங்க, நான் ஒண்ணு கூட்டு வந்துடுறேன்.